இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான 2 BHK வீடு பார்க்கறக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டை நமக்கு சுற்றி காட்டுறதுக்காக சபீர் அண்ணா நம்ம கூட இருக்கார். இந்த வீட்டை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஹைலைட் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு அழகான 2 BHK வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 16க்கு 20ங்கிற அளவில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவில் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இது போக 3 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. கார்னர் சைட்டில் கட்டியிருக்கிற வீடுங்கிறனால வடக்கு பக்கம் ரோட்டோட எட்ஜ் வரைக்கும் இழுத்துட்டு வீட்டோட கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம், மேற்கு பக்கம்னு 3 சைடுமே ஸ்டெப் பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இது வந்து பயங்கர ஸ்பேசியஸான பிளானிங்க. ரெண்டாவது இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்குங்க. லிவிங் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க, பெட்ரூமில் பண்ணியிருக்காங்க, சிவில் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க. யூனிக்காக இருக்குங்க. இந்த வீடு இருக்கிற வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கில் ரீஒர்க்கு அப்படிங்கிற ஒர்க்கே வராதுங்க. அந்த மாதிரியான ஹைலைட்டான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்குது. இந்த வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு சாப் சபீரனா நம்ம கூட இருக்கார். ஆனால் இந்த வீடு நீல் அகலம், பில்டப் ஏரியா, எவ்வளோ பெட்ரூமு, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கண்ணா. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாப் சபீர். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம் ரோட்டில் NH ரோட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. இந்த வீட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 அடி ரோடு, தார் ரோடு பேஸில் உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 அடி. அந்த பக்கம் 2 சைடு கார்னர் ரோடு இருக்குது. அந்த பக்கம் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 35 அடி வருதுங்க. ரோடு பேஸ் 40க்கு 35 ஒரு 3.5 சென்ட் வருதுங்க. ஆக்சுவலாக பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. செப்டிக் வாட்டர் டேங்க் வித் செப்பரேட்டாக வருங்க. ஓகேண்ணா. ஆக்சுவலாக வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து கார்னர் சைட்டில் பண்ணியிருக்கிறதுனால 2 சைடுமே பண்ணியிருக்கீங்க. வீட்டோட கிழக்கு பக்கமும் எலிவேஷன் இருக்குது, அதே மாதிரி வீட்டோட வடக்கு பக்கமும் எலிவேஷன் இருக்குது. ஓகேண்ணா. எலிவேஷன் ஒர்க்கு பொறுத்தளவுக்கு நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்கீங்க. சிம்பிளாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன கலர் காம்பினேஷன் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் ஏன் பண்ணுறதுக்காக அது மழை வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கிராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வராது. ஓகேண்ணா. அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்டேஜில் ஒரு 80% வந்து டெக்ஸ்சர் ஒர்க் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேண்ணா. கார்னர் சைட்டுக்குனால வீட்டோட 2 சைடு வந்து வீட்டுக்கு வெளிச்சம் கிடைக்கும். கண்டிப்பாக காற்றோட்ட வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக, ஒரு கலர்ஃபுல் காம்பினேஷனோட ஒரு எல்லோவோட ஒரு மங்களகரமாக இருக்கிறதுக்காக ஒரு சென்டிமெண்ட்டாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பரான டிசைனில் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்போசிட்டில் இருக்க கலர் காம்பினேஷன். இது டைல்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு போயிருப்போம். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு எவ்வளோ? பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 20 வருங்க. ஆக்சுவலாக ஓகேண்ணா. ஒரு பெரிய கார் மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி வருங்க. லென்த் வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 அடி வருங்க. ஒரு நார்மல் ஒரு பெரிய கார் நிப்பாட்ட அளவுக்கு, ஒரு இனோவா காரை நிப்பாட்ட அளவுக்கு ஸ்பேசியஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த இதில். ஓகேண்ணா. அது போக 2 வீலரும் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக 2 வீலர் வந்து உங்களுக்கு பார்க் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்க்கிங் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்கீங்க. இது என்னண்ணா, வாட்டர் சம்பா? நமக்கு இது வந்து வாட்டர் சம்புங்க ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அது போர். ஓகே. இந்த இடத்துல ஈபிக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஈபிக்கான ஃபெசிலிட்டி நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. வாலுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கீங்க போல். சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இன்றைக்கி கரண்ட்டு ஷட் டவுனு, அதனால் பார்த்தீங்கன்னா லைட் எதுவும் நம்ம இன்றைக்கி போட முடியாது. உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு நான் வீடியோ உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேண்ணா. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. ஆக்சுவலாக இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான டோரு. தேக்கு மரத்துலேயே வந்து மெயின் டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனர் கிளாஸ் பொறுத்திருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா 2 படிக்கல் ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா அளவு சொல்லிடுறேன். லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16க்கு 20ங்க, ஒரு பிக் சைஸ். ஓகே. 3.25 சென்ட்டில் இப்படி ஒரு 16க்கு 20 ஒரு லிவிங் ஏரியா வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் நம்ம ஆர்கிடெக்ட் பிளான் போட்டு நீட்டாக உங்களுக்கு 16க்கு 20ங்கிற ஒரு ஹால் சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. அதனால தான் நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஹைலைட்லேயே சொல்லிட்டேன். 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் எப்படிங்க இந்த அளவுக்கு ஸ்பேசிஸாக பிளானிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் ஹைலைட்லேயே சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீலிங்கில் வந்து சிவில் ஒர்க்கிலேயே ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து நம்ம பிஓபியில் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நம்ம இது பட்ஜெட் வீடாக இருந்தாலும் நம்ம சிவில்லி ஆக்சுவலாக நம்ம ஒரு இதாக கொடுத்துருக்கோம். நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது சிவிலில் பண்ணுற கட்டிக்கு. ஓகேண்ணா. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கில் ரீஒர்க்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காதுங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ இருக்குது, இங்கே நார்மல் டைப்பில் விண்டோ இருக்குது, 3 டோர் டைப்பில். ஃப்ளோரிங்க்கு என்ன டைல்ஸ்னா அது? 4x2 உங்களுக்கு வெட்டி டைல்ஸ் நம்ம போட்டிருக்குங்க. பிராண்டட் தான் போட்டிருக்கோம். ஓகே. சிவில் ஒர்க்லேயே டிவி யூனிட். சிவில் ஒர்க்லேயே டிவி யூனிட் பண்ணி சிவில் ஒர்க்கில் உங்களுக்கு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஷட் டவுன் இங்கே. அதே மாதிரி இந்த ஃபால் சீலிங் ஒர்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த உட்டன் டெக்ஸ்சரை மேட்ச் பண்ணி இந்த டிவி யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கேயும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கில்.
அடுத்து டைனிங் கம் கிச்சன் பார்க்கலாமாண்ணா? கண்டிப்பாக பார்க்கலாம். டைனிங் கம் கிச்சனோட அளவு எவ்வளோண்ணா? டைனிங்கோட கிச்சன் பார்த்தீங்கன்னா இது 10க்கு 16 ஆக்சுவலாக. 10க்கு 16. ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். ஓப்பன் டைனிங் கிச்சன் இது உங்களுக்கு கஸ்டமர் ஒரு ரிக்வயர்மெண்ட்டுக்காக வந்து நம்ம இன்டீரியர் ஒர்க் நம்ம பண்ணாமல் இருக்கோம் பட்ஜெட்டுக்காக. ஓகே. மேபி இந்த வீடு நம்ம புக் பண்ணுறவங்க மேபி எங்களுக்கு மாடல் கிச்சன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் நம்மளும் அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்க. அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. சூப்பர்ண்ணா. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. 2 டேப் கொடுத்துருக்காங்க குட் வாட்டர் போர் வாட்டருக்காக. அது போக ஸ்டோரேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃப் இருக்குது. மேலே லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் பார்க்கலாம். தனி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமோட டோர் பார்த்திங்கன்னா அந்த டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோர். இந்த பூஜை ரூமோட அளவு எவ்வளோண்ணா? 4க்கு 3. 4க்கு 3. ஓகே. தனியாக ஒரு பூஜை ரூமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பூஜை ஷெல்ஃப் தான் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க, இங்கே பூஜை ரூமே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதோட அளவு எவ்வளோண்ணா? இது 10க்கு 16 ஆக்சுவலாக. ஓகே. இங்கேயும் சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் டிசைன்ஸ் மாதிரி இருக்குங்க இதில். இது கஸ்டமர் வந்து ஸ்ட்ரக்சர் பற்றி வேறு என்ன கலருக்கு கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேங்க. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு எவ்வளோ வேணும்? 7க்கு 3 வருதுங்க ஆக்சுவலாக. ஓகே. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கீங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் தேவையான சானிட்டரி வேர்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிட்டாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல் லெவலுமே நம்மளுக்கு டைல் லே பண்ணியிருக்கோம். சூப்பர். 10 அடிக்குமே பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்த பெட்ரூம் காட்டுறீங்களா? கண்டிப்பாக போய். அடுத்து இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் ரெடி பண்ணியிருக்கீங்க. இதுவும் 10க்கு 16 தாங்க. 3.25 சென்ட்டில் எல்லாமே உங்களுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம். லிவிங் ஹால் வந்து கிச்சன் கம் டைனிங்கு, 2 மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாங்க. ஆக்சுவலாக 3.25 சென்ட்டில் இந்த அளவுக்கு பிளான் பண்ண முடியாதுங்க. ஆனால் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிவில் ஒர்க்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் இருக்குது. அப்புறம் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு எவ்வளோ? இது வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 வருதுங்க. 5க்கு 5. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெய்ல் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் காட்டுறீங்களா? கண்டிப்பாக போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ்க்கு லெஃப்ட் சைடில் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமு இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவுனா 5க்கு 4ங்க. 5க்கு 4. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெய்ல் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. இதில் யூபிவிசி ப்ரொவின்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் டேப் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. இந்த இடத்துல யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனு இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே வரக்கூடிய அந்த ஸ்பேஸில். மேலே போகலாமாண்ணா? கண்டிப்பாக. ஸ்டெப்போட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இது டெரக்கோட்டா பெயிண்டா? ஆமாம் சார், டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஓகேண்ணா. மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் டெரஸுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்படியே நம்ம மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வசதியாக பில்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இது காலம் எல்லாமே காலம் போஸ்ட் பில்லர் போட்டு தான் ஏன்னா வர கிளைண்ட்டு கேட்குறாங்க இது கட் பில்லராக இல்லை ஃபுல் பில்லர் காலம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இதுக்காக பண்ணியிருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக கம்பியும் கூட தெரியுது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம மேலே வேணும் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா பில்லரும் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வரைக்கும் இருக்குது. நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, துணி கேட்பதற்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பெரிய வாட்டர் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏரியாவில் சுற்றி நிறைய வீடுகளும் இருக்குங்க இந்த சைடில். ஆக்சுவலாக இந்த வீடு பார்த்திங்கன்னா காரமடையில் எக்ஸாக்டாக எங்கேனா இருக்குது? காரமடை டு நம்ம மேட்டுப்பாளையம் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவிதா ஹாஸ்பிட்டல் மெயின் லேண்ட்மார்க் அங்கே தான் காந்தி நகருங்க. ஆக்சுவலாக ஓகே. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஆக்சுவலாக இந்த ரூட்லேயும் நான் வரும்போது பார்த்தேன் பஸ்ஸஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இது பஸ் ரூட்டா? ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம காரமடைக்கும் போகும், நம்ம அன்னூர் ரோட்டுக்கும் நம்ம ஜாயிண்ட் ஆகுங்க. ஆக்சுவலாக வந்து சென்டராக இருக்குது. ஓகே. நம்ம சென்டர் இங்கே கட் ரோட் இருக்குங்காட்டி நம்ம எல்லா பக்கமும் நம்ம போய்க்கலாம். மேட்டுப்பாளையத்துக்கும் போய்க்கலாம், காரமடைக்கும் போய்க்கலாங்க. ஓகேண்ணா. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன்.
சுற்றி வீடுங்க, நிறைய வீடு இருக்குது. உள்ள வர வழியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு மளிகை கடையெல்லாம் இருக்குது. நம்ம அம்மாக்கள் அக்காக்கள்லாம் விரும்புவீங்க. பக்கத்துலேயே மளிகை கடை இருக்குது. சுற்றி நிறைய வீடு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பேச்சு துணைக்கும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா வீட்லேயும் குடி இருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், துணியெல்லாம் காய போட்டிருக்காங்கல்ல, அப்போ குடி இருக்காங்க தானே? கண்டிப்பாக. ஓகேண்ணா. ஆக்சுவலாக இந்த வீட்டோட விலை இது ஆக்சுவலாக அது லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து ஒரு 58 lakhs நெகோஷியபிள் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். 58 lakhsங்க, நெகோஷியபிள் தான். ஓகே. வீடு வந்து உங்களுக்கு ஓகே பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கஸ்டமர் ஃபேவராக நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே. ஆக்சுவலாக லேண்டு பில்டிங் காஸ்ட்டோட சேர்ந்து 58 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்தா கம்மி பண்ணியும் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துருக்கக்கூடிய சொந்தங்கள் யாராச்சும் கோயம்புத்தூரில் காரமடை லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சபீர் அண்ணாக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒன்று ஒரு சூப்பரான வீட்டோட திரும்புகிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா. ஆனால் பை சொல்லுங்கள். சாப் சபீர்.